சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் அவரை தேடுவர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, இல்லையே. ஆண்டவரை தேடுவர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவர்க்கு கூரை இல்லை. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவர்க்கு கூரை இல்லையே. உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தன்னிரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார், தன்னிரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். பாடும். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவர்க்கு கூரை இல்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார், எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேக செய்கின்றார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேக செய்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவர்க்கு கூரை இல்லையே. ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். என் ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவர்க்கு கூரை இல்லையே. என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார், குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் நம் ஆண்டவரை தேடுவர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவர்க்கு கூரை இல்லையே. இந்த குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவர்க்கு கூரை இல்லையே. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிறவன் ஒரு நன்மையும்
யாரை தேடுறோம் அவரை தேடும் பொழுது ஒரு நன்மை பாடலை கூட கைத்தட்டி பாடி கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆமே. 4வது மாதம் கர்த்தர் அழகா நடத்தி இந்த மாதத்துல வந்திருக்கு. மீண்டும் சொல்றாரு அவர் மேல் பாரத்தை வைத்து. வேதம் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கைதட்டி பாடலாமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே என்னை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. ஆமென். அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போ, இதய விருப்பம் நிறைவேற்றுவார். சொல்லுவோம். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போ, இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. பாரத்தை விஷயம் கற்றுக்கொள்ளணும். ஏசப்பா நமக்கு என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யணும்.
தண்ணியை நிரப்புனா நிரப்பணும். ஆமென். அற்புதங்கள் எல்லாம் அவர் செய்வார். கல்ல புரட்டு, லாசருவின் கல்லறைக்கு போய் கல்ல புரட்டுனார். புரட்டுறது, தண்ணி ஊத்துறது, அவர் சொல்றதை செய்யறது மட்டும் தான் நம்ம வேலை. ஆனால் அற்புதங்களை செய்யறது அவருடைய வேலை. ஹல்லேலூயா. அதுதான் கீழ்ப்படிதல். ஆமென். இந்த காலையில் இந்த மாதம் 5ஆம் மாதத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். எல்லாரும் எழுந்திருந்து, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, அது வழிந்து ஓடுகின்றது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாத்திரம் காலியா இருக்கக்கூடாது. வேதம் அழகா சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எண்ணெயால் அபிஷேகப்படுத்துகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எப்பொழுதுமே கொஞ்சம் சுகம், கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் கொடுக்கிறவர் அல்ல ஆண்டவர். கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, நிரம்பி வைக்கிறவர். ஆமென். அந்த ஊர்ல, அந்த தேசத்தில் பஞ்சம் தீரும் அளவும் சாரிபாத் குடும்பத்தில் ஒன்றும் குறையில்லாம கர்த்தர் நடத்தினார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நாம் நிற்கிறோம், நம்முடைய பாத்திரம், நம்ம எல்லாம் பாத்திரமா நிற்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்னை உண்மை உள்ளவன் என்று இந்த பாத்திரத்தை அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எல்லாம் கை தட்டி உற்சாகமாய் நாம் பாடி இந்த காலையில பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுகளை நாம் பாடுவோம். ஆமென். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, அது வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, அது வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளு. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, அது வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் வழிகின்றது, அது வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கு பரவிடுவே. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கு பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளு. எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளு. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, அது வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. துதி உடை போர்த்திடுவே, சாம்பலை நீக்கிடுவே. துதி உடை போர்த்திடுவே, சாம்பலை நீக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, என் சபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளு. எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளு. என் பாத்திரம் நிரம்பி, பாடும் பொழுதே ஒரு ஃபீலிங், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
ஆவியானவர் எனக்குள்ளே அவர் நிரம்பி வழிகிறார். நிரம்பி வழிகின்ற அது வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளு. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளு. என் பாத்திர நிரம்பி வழிகின்றது, அது வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திர நிரம்பி வழிகின்றது, அது வழிந்து ஓடுகின்றது. கைகளை உயர்த்தி எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எஸ், அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஓம் நாம மகிமைப்படுவதாக. ஓ 4 மாதங்கள் நடத்தி வந்த பாதைகளுக்காய் நன்றி. 5ஆம் மாதத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த மாதம் கர்த்தர் நடத்த வல்லவர் இயேசுவே. நாங்கள் அல்ல, நீங்க இந்த மாதம் நடத்துங்கப்பா. நீங்க நடத்துனீங்கன்னா எல்லாமே ஹல்லேலூயா ஆசீர்வாதமா இருக்கும்பா. நீங்க நடத்துங்க. நீங்க மாத்திரம் இந்த மாதம் பெருகணும்ப்பா. உங்க நாமத்தை பெருக செய்கிறோம். உங்க நாமத்தை நாங்க உயர்த்த செய்யறோம்ப்பா. மரசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் இறங்கி வாங்கப்பா. ஆண்டவரே, நீர் வந்தீனா ஆசீர்வாதம். நீங்க இறங்கி வாங்க, நீர் கிரியை செய்யுங்கப்பா. உங்க நாம உயர்த்தப்படும்படி நாங்க வரவேற்கிறோம். நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமானி உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானி உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே, உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலை உயர்த்தியதே. குயவனே, உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீ
நீங்க மட்டும் இயேசுவே. எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்னும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஆனாலும் நீங்கள் என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவர் கூறியதே. ஆனாலும் நீ என்னை கண்ட எல்லாம் பாடலாமா? எஸ், என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவர் கூறியதே. நீர் மற்றும் பெருகன். எஸ் டாடி, நீங்க மட்டும் பெருகனா போதும்பா, நீங்க மட்டும் பெருகுங்க ஏசப்பா. ஓ, நீங்க உயர்த்தப்படணும் டாடி. ஷரரரா ரிதனரா ரிதனமரா சந்தரதனமரா ஷபபரதன ரிபலபரா ரிதனமரா சகலமரதனா. நீங்க மட்டும் பெருகன். சபையே கைகளை உயர்த்தி பெருகன். எஸ், நீங்க மட்டும் டாடி உம்மை உயர்த்துகிறோம். நீங்க மட்டும் பெருகணும், நீங்க மட்டும் பெருகணும், நீங்க மட்டும் பெருகணும். ஏசப்பா மட்டும், நீங்க மட்டும் இயேசுவே. ஏசப்பா மட்டும் பெருகணும். உயர்த்துறோம். இயேசுவை மட்டும் பெருகணும். இயேசுவே நீங்க மட்டும் பெருகணும். நீர் மட்டும் இயேசுவே. கைகளை தட்டி கர்த்தரை கனப்படுத்தலாமா? நீங்க செய்யற ஒவ்வொன்றும் இந்த ஆராதனையிலே கர்த்தர் மாத்திரம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த முதல் தேதி ஹோலி ஸ்பிரிட், ஹோலி கோஸ்ட், பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையிலே இந்த காலையிலே குறுக்கிட்டு உனக்கு வேண்டியவைகளை எல்லாம் அவர் செய்ய வல்லவர், வல்லவர், வல்லவர். ரிபாஹரபாலா ஷபரதனமரபாலா உரகர மஹனரா. கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன் ஆவி, ஆத்துமா, சரீரங்களை அவர் தொய்ந்து போயிருக்கிற ஆத்துமா குழுக்களே கர்த்தருடைய வல்லமையை அவர் ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளில கூட பக்கத்துல 2 பேர் கை பிடிச்சுக்கொண்டு, பிரதர்ஸ், சகோதரிகள் 2 பேர், கர்த்தர் இந்த மாதம் அற்புதமாக படிக்கு. இந்த மாதம் 31 நாட்களும் ஆண்டுடைய கரம் வழி நடத்தும்படியாக, ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, ஊழியங்களுக்குள்ள தேவ கரம் இருக்கும்படியாக ஸ்தோத்திரம். எல்லா ஆராதனைகள், எல்லா ஜபங்கள் நடக்கிற, எல்லா வீட்டு ஜப கூட்டங்கள் நடக்கிற, எல்லா டான் பீச் தெரு ஊழியம், கைப்பிரதி ஊழியம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும்படி, கொத்து கொத்தான ஆத்துமாக்களை கர்த்தர் ஆலயத்தில் கொண்டு வரும்படி நம்ம எல்லாம் கரம் பிடித்து ஒருமனப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லா சத்தமும் வெளியே வரட்டும். ஆமென். ஸ்தோத்திரம் டேடி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்கள் இந்த மாதம் நம்முடைய குடும்பங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் இந்த 5ஆம் மாதத்தில் கால் வைத்திருக்கிறோம். கர்த்தர் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும்படியாக எதிர்பாராத நன்மைகள் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள கர்த்தர் மாற்றி ஆசீர்வதித்து, இந்த வெயில்ல யாருக்கு இந்த சரீரத்தில் பாதிப்பில்லாம கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக தேர்வுக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வருமானத்துக்காக ஸ்தோத்திரம், நல்ல வருமானம், நல்ல சம்பளத்துக்காக, உயர்வுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிள்ளைங்களுடைய எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் எழுதின பிள்ளைங்க
கர்த்தர் நல்ல ரிசல்ட்டை கர்த்தர் கொடுத்து நல்ல மார்க்கை கொடுத்து பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்தும்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தலைகளை உயர்த்தும்படி நல்ல காலேஜ் சீட்டு கிடைக்க, நல்ல ஸ்கூலுக்கு நல்ல ஸ்கூல் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை சோத்திரம் பண்ணலாமா? சோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாள் 3வது VBS. கடந்த 2 நாட்களும் நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை கர்த்தர் அனுப்பி அற்புதமாய் கர்த்தர் நடத்த கிருபை கொடுத்தார். இன்னும் இருக்கிற நாட்கள் அற்புதமாய் நடத்த, பிள்ளைகள் வசனத்தை கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகள் உதவியாளர்களை ஒவ்வொருவரையும் யாரெல்லாம் அந்த VBSல இணைந்து கர்த்தருக்கு செய்யணும்னு வந்திருக்கிறாங்க அவங்களெல்லாம் பலப்படுத்தும்படி வெயில் எல்லாம் குறையத்தக்கதாக கர்த்தர் எல்லா தேவைகளை சந்திக்கணும். ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் ஒரு 200க்குள்ள சாப்பாடுகள் ரெடி ஆகி கொண்டே இருக்குது. கர்த்தர் பண தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி கொடுக்கிற கரங்களை கர்த்தர் அதிகமாக எழுப்பி இந்த ஊழியங்களை தாங்க கர்த்தரை நாம் சோத்திரம் பண்ணலாமா? எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. சோத்திர சோத்திர சோத்திர. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. இந்த நாள் இந்த காலையில் இந்த முதல் தேதி ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாம் கைகளை தட்டி கர்த்தரை பண்ணுங்க. கைகளை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர். தொடர்ந்து ஆண்டவர் நடத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இருக்கிறீங்களா எல்லாரும்? சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இன்றைக்கு 3வது நாள் VBS. கடந்த 2 நாட்கள் பிள்ளைகள் கிட்டத்தட்ட நேற்று ஒரு 135 பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வந்தார். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஓகே. நல்ல ஆகாரங்களை இந்த 2 நாட்கள் கர்த்தர் கொடுக்க உதவி செய்தார். இன்னும் இருக்கிற நாட்கள் அற்புதமாக அவர் நடத்த வல்லவராக இருக்கு. தொடர்ந்து VBSக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க, தாங்குங்க இந்த ஊழியங்களை. நிச்சயம் கர்த்தர் உங்களை அதிகமாய் அவர் ஆசீர்வதித்து தேவைகளை பரத்திலிருந்து அளிப்பார். ஆமென். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னது போல வருகிற வாரம் நம்முடைய ஆலயத்தில் திருவிருந்து இந்த வாரம் நடைபெறாது. அடுத்த 2வது ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து நடைபெறும். ப்ரோக்ராமே VBS ப்ரோக்ராமே நம்ம மேலே தான் வச்சுருக்குறோம், மொட்டை மாடியில் தான் அதுக்குரிய காரியங்களை ஆயத்தை செய்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மாலையில் ஸ்தோத்திரம். ஏன்னா உள்ளே ரொம்ப அனல், ரொம்ப கஷ்டம். நிறைய ஜனங்க உள்ளே வர அனல் பறகுது. உள்ளே பரிசுத்தாவின் அனல் வரணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ பாடியோட அந்த ஹீட்டு பார்த்திங்கன்னா பெரிய தள்ளுது. ஸ்தோத்திரம். அதனால் மாலையில் நம்ம அந்த ப்ரோக்ராம் நடத்துறது மிகவும் நல்லா இருக்குது, காற்று வசதி. ஆமென். அதில் அதற்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆமென். தொடர்ந்து இந்த மாதத்துக்குரிய ஊழியங்களுக்காக ஜெபிங்க, ஆராதனைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஊர்களுக்கு சென்றாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் வந்து விழுந்துடணும் தான் நம்முடைய நோக்கம், வாஞ்சை. கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு சரணம் நாம் பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுப்போம். இதை ராஜன் ஜெபம் பண்ணுவாங்க அந்த காணிக்கைக்காக. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். வாங்க. ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவரே, நேற்று மின் மாறாதவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மாதத்தின் முதல் நாள் உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க, உண்மை பாட, உண்மை புகழ வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த காணிக்கை நீர் தான் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கொடுக்க போகிற கரங்களை ஆசீர்வதிங்க. தாங்குகிற உள்ளங்களே நீங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. இந்த மாதம் முழுவதும் நீங்களாமே எங்களை தாங்கி நடத்துங்க. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றையும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் அருமரட்சியரே சுமந்து வைக்கிறோம் ஜீவனுள்ள பரம்பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு கவிதாம் பாடுவோம். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லை
தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. சத்தமா, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா நினைச்சிடுங்க. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உங்க வார்த்தைக்காக நன்றி. இந்த மாதத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வாதமான மாதத்துக்கு வார்த்தைகள் ஆண்டவரே, வாழ்க்கையை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உங்க நாம மகிமைப்படுவதாக. அடையினை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வரலாம். ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 54 அதிகாரத்தின் 54 அதிகாரம் 4வது வசனம். பயப்படாதே, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நானாதே, நீ லட்சை அடைவதில்லை, நீ லட்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து, உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். நினையாதிருப்பாய். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, சிலருக்கு இந்த வசனம் ஒரு குழப்பமா இருக்கும். என்ன வார்த்தை அப்படின்னு. இதுல ஒவ்வொன்றும் வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தை. ஆனா உங்களுக்கு புரிந்த தெரிந்த அனுதினமும் சந்திக்கிற ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் உங்களோடு பேசுகிறேன். பயப்படாதே, நீ என்ன அடைவதில்லை, வெட்கம் படுவதில்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, பயப்படாதே. சொல்லுங்க, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. சொல்லுங்க, வெட்கப்படுவதில்லை. ஆண்டவர் வார்த்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்க தான் அதை பிடித்து கொள்ளணும். ஆமாம், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் 2 கூட்டம் நம்ம படுத்தணும்னு 24 மணி நேரம் கண்ணும் கருத்தமாக இருக்கு. ஒன்று சாத்தானின் கூட்டம். யாருங்க? யாருடைய கூட்டம்? சாத்தான். அவன் தான் நம்முடைய எதிராளி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மளை எங்கேயாவது வெட்கப்படுத்தணும்னு அவன் நினைக்கிறான். 2வது நம்மளை சுற்றி இருக்கிற சமுதாயம். ஹல்லேலூயா. நம்மளை நேசிக்கிறேன்னு சொல்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்தார், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க, நம்முடைய பகுதியில் இருக்கிறவங்க, ஸ்தோத்திரம், எப்படியாக எங்கேயாவது எந்த இடத்துலையாவது இவங்க வெட்கப்பட்டு நிற்கணும், அதில் ஒரு சந்தோஷப்படுகிற கூட்டம். ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, நீ பயப்படாதே, வெட்கப்பட்டு போவதில்லை. சில நேரங்களில் நம்ம பயந்து கொண்டு இருப்போம். இப்போ கூட இந்த மாதம் தேர்வு எழுதின பிள்ளைங்கள்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? பயந்து கொண்டிருக்கிறாங்க. ரிசல்ட்டு வர்ற வரைக்கும் ஐயோ ஆண்டவரே சோத்திரம், ஒரு பயம். இந்த பயத்துக்குள்ளே ஒன்று கலந்துருக்கு. என்ன? நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா வெட்கம். ஆமென். ஆமாம், நீங்கள் மட்டும் இல்லை, ஸ்தோத்திரம், பிரதமர் கூட வெயிட் பண்ணினுக்கிறார், பயந்து கொண்டிருக்கிறார் பிரதமர் கூட. ஸ்தோத்திரம், ஜூன் மீண்டும் நான் இந்த போஸ்டிங்கில் உட்கார்வேனா, இல்லை இந்த சீட்டில் மறுபடியும் யார் வருவா? ஆமென். அப்போது நிறைய பேருக்குள்ள பயம். இன்னொரு பக்கம் நான் வெட்கப்பட்டு போயிடுவேனா. ஆனால் கர்த்தர் பாருங்க, நீ பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
இப்போ ஆண்டவர் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளை எங்க தலகுனிய வைக்கிறவர் அல்ல, எங்க பிள்ளைகளை வைக்கிறவர் அல்ல. வெட்கப்படுத்துகிற தேவன் நீங்கள் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் ஒரு இடங்கள்ல கூட நம்மளை வெட்கப்படுத்த விட மாட்டார். அவர் யோபு சொல்றாரு பாருங்க, அவர் காயப்படுத்தி அவர் கட்டு போட்டாலும் போடுவாரு, இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, உன் தலைய குனிய வைக்க மாட்டார், உன்னை வெட்கப்படுத்த ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு. ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாத, நீ பயப்படாத சொல்லுங்க, பயப்படாதீங்க, இந்த 5ஆம் மாதம் பயப்படாதீங்க, நீ வெட்கப்பட்டு போல, உனக்கு வேண்டியதை நிச்சயம் கத்த தருவார். ராமேன்னு சொல்ல மாட்டியா? ஆமாம், நீங்கள் ஸ்தோத்திரம். ஆமாம், நான் இந்த 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 காரியத்தில் வெட்கப்பட்டு நிற்பேனா, அதில் வெட்கப்பட்டு நிற்பேனான்னு நீங்களே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. இல்லைங்க, ஏசப்பா சொல்கிறார், தைரியப்படுத்துகிறார். பயப்படாத என்ற வார்த்தை என்ன வார்த்தை? உங்களை பூஸ்ட் பண்ணி உங்களை தூக்குறார். பயப்படாதே, நீ வெட்கப்படல, உன் கூட நான் இருக்கிறேன். நீங்கள் ஏசையால் நீங்கள் 41:10 வாஸ்தா, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்றார். அல்லையா சொல்லுங்களேன், பயப்படாத, உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு 4 விஷயங்களை நான் சுருக்கமாக உங்களோடு இடைப்படுகிறேன். யாரெல்லாம் எந்த கூட்டத்தை கர்த்தர் சொல்கிறாரு வெட்கப்பட்டு போவதில்லை, எல்லாருக்கும் சொல்லலை, ஜனங்களுக்கு. ஆமேன் சொல்லுங்க. அதை தான் இன்றைக்கு நாம் 4 விஷயங்களை பார்க்குறோம். ஆமேன். முதலாவது எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் 29:22 எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 29:22 அழகா சொல்றாரு, வாசிங்க. ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கவனிக்கணும், ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவது இல்லை. கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். 2 வார்த்தை பிராமிஸ் பண்றாரு. ஆமென். ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர். யாரை மீட்டுக்கொண்ட கர்த்தர் சொல்லுங்களேன், யாரு? ஆபிரகாம் யாரு? நம்முடைய முற்பிதாக்கள். ஆமென். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் சொல்றாரு யாக்கோபின் வம்சத்தை குறித்து. யாரை மீட்டுக்கொண்ட கர்த்தர் சொல்றாரு? ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் சொல்றாரு. ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு? யாக்கோபின் வம்சத்தை குறித்து சொல்லுகிறேன், இனி யாக்கோபு என்ன செய்வதில்லை, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம். சில முகத்தை பார்த்தீங்கன்னா வெட்கப்படுறது வேற, செத்து போன முகமா மாறுது வேற. அல்லேலூயா. ஆமா, வெட்கப்படுறது நல்லா கவனிக்கணும். வெட்கப்படுறதுல உயிர் இருக்கும், ஆனா செத்து போனதுல உயிரை இருக்காது. சில இடங்கள்ல நம்மளை சாவடிச்சு அனுப்புவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம உயிர் உள்ளே இருக்கோம், ஆனால் அவங்க செய்த காட்சி நம்ம செத்து போயிட்டு இருக்கோம். நம்முடைய முகத்தில் கொஞ்சம் கூட மகிழ்ச்சி சந்தோஷம் வரவே வராது. ஸ்தோத்திரம். ஒரு செத்து போனவனை என்னனாலும் அவனுக்கு சொரணையே இருக்காது, ஏன்னா அவன் உயிர் அவனை விட்டு போயிடுச்சு. ஆண்டவர் அழகா சொல்றார், யாக்கோபு வம்சத்தை குறித்து நான் சொல்றேன், இனி யாக்கோபு வெட்கப்படுவதும் இல்லை, இனி அவனுடைய முகம் செத்து போவதுமே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு இடைப்படுறார். வெட்கப்படுறது மாத்திரம் இல்லை, நீங்க உங்க முகத்தை ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு. பைபிள் சொல்லுது 34ஆம் சங்கீதத்தில், அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம், அந்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் சொல்றாரு. யாரை சொல்றாருன்னா, மீட்டு கொண்ட சந்ததியை சொல்றார். நீங்கள நானும் மீட்கப்பட்ட ஜனம். நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம் மீட்கப்பட்டிருக்கிறாருன்னா, அப்போ நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு சொல்லுங்க, மீட்டிருக்கிறார். உங்களை என்னையும் வெள்ளினால பொன்னினால மீட்காமல் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே ஏசப்பா நம்மளை மீட்டிருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க மீட்கப்பட்ட ஜனம். மீட்கப்பட்ட கூட்டத்துக்கு சொல்றாரு, கைப்பிடிச்சு சொல்லுங்க, மீட்கப்பட்ட கூட்டத்துக்கு சொல்றாரு, இனி நீ வெட்கப்படுவதும் இல்லை, இனி உன் முகம் செத்து போவதும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அடிமைகளாக இருந்தோம். இதை குறித்து நிறைய விஷயம் கேட்டிருப்போம். ஸ்தோத்திரம். சாத்தா நம்மளை அடிமைதானம் படுத்தி வச்சிருந்தான். நம்மளை ஸ்தோத்திரம் அவன் சிறையில் போட்டிருந்தான்.
சோத்திர ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து உன்னையும் என்னையும் கர்த்தர் மீட்டார். அப்போ மீட்கப்பட்ட சொத்து யாருக்கு இது? இது யாருக்காக மீட்கப்பட்ட சொத்து? யாரு மீட்டாங்களோ அவங்களுக்கு தான் இது. அப்போ என்ன இயேசு மீட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நான் மீட்கப்பட்டவன் என்றால் நான் கர்த்தருக்குரியவன். அல்லேலூயா. ஆபிரகாம் என் தகப்பன் என்றால், ஸ்தோத்திரம், ஈசாக்கு என் தகப்பன் என்றால், யாக்கோபு என் தகப்பன் என்றால், மீட்கப்பட்ட சந்ததியில் நான் இருக்கிறேன்னா யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன். இப்போ யாக்கோபுக்கு கர்த்தர் சொல்றாரு, இனி நீ என்ன செய்வதில்லை, பயப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். இந்த மாதம் நிறைய பயத்துக்குரிய காரியங்களை பிசாசு நமக்கு என்ன பண்ணுவான், நம்ம சந்தோஷமாக போகணும். ஸ்தோத்திரம். ஊழியத்தை குறித்தோ விபிஎஸ்ஐ குறித்தோ எதை குறித்தோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, நான் யோசிப்பதில்லை. நடத்துவார். அல்லையா சொல்லுங்களேன். அவர் அழகாக நடத்தின்னு போவார். யாராவது நம்மளை மிரட்டினா கூட அதை குறித்து கவலையே படுறதில்லை. யாராவது கை கழுவிட்டு போனாலும் அதை குறித்து கவலைப்படுறதே இல்லை. ஆண்டவர் மீட்டு கொண்ட கூட்டத்தை ஒரு நாள் அவர் என்ன பண்ண மாட்டாராம், வெக்கப்பட விட மாட்டார். கைகளை உயர்த்த அல்லையா சொல்லுங்களேன். அதை தான் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்ல முடியாது. நீங்கள் வசனத்தை எழுதி கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். மீட்டு கொண்டவர்களை அவர் ஒரு இடத்துல கூட வெக்கப்படுத்த விட மாட்டார். நீங்கள் எங்கே போனாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் கூடயே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. வெக்கப்படுத்துகிற மாதிரி தான் தெரியும். ஸ்தோத்திரம். இந்த விஷயம் என்னை வெக்கப்படுத்த போகுது, என் பையன் என்னை வெக்கப்படுத்த போகிறான், என் பொண்ணு என்னை வெக்கப்படுத்த போகுது. ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள ஒரு அச்சம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஆமாம். ஆண்டவரால் கூடாதது சொல்லுங்க, ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அப்போ மீட்டு கொண்டவர்கள் யாரால், கர்த்தரால் யார் மீட்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த கூட்டத்துக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் வெக்கவும் படுறதில்லை, முகம் துக்க முகமாக சத்த முகமாக இருப்பதும் இல்லை. எப்போதுமே நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அவருக்கு சொல்ற ஸ்தோத்திரம், எதுவுமே இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் தேவனுக்குள் சொல்லுங்க சத்தமா, என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென். முதலாவது 2வது ஏசாயா 49:23 வார்த்தை சொல்லுகிறது. 49:23 ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாங்களுமாய் இருப்பார்கள். தரையில முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். கர்த்தர் சொல்றார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். எப்பொழுது அறிந்து கொள்வாய் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர், எனக்கு சொல்லுங்க, எனக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன அழிவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். எங்களை நான் யாருக்கு காத்திருக்கிறோம்னு கொஞ்சம் பாருங்க. ஸ்தோத்திரம். காத்திருக்கிறதை குறித்து நிறைய வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். பைபிளில் நிறைய வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு கழுகுக்கு சமமான ஒரு பலனை கூட கர்த்தர் தராராம். யாருக்கு தராரா? காத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, 2வது என்ன சொல்றாரு, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன அடைவதில்லை. சொல்லுங்க வாய் தருது. நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் மணி கணக்கில் நேரத்தை பார்க்காம நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்களோ ஆண்டவர் உங்க தலையை அப்பி தூக்குவார். ஆமென். காத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? ஜெபிக்கிறத தான் சொல்றாரு. ஆமென். ஆமாம். பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம், ட்ரெயினுக்கு காத்திருக்கிறோம், ரிசல்ட்டுக்கு காத்து கொண்டிருக்கிறோம், நம்ம போட்ட ஓட்டுக்கு என்ன அதை காத்து கொண்டிருக்கிறோம் யாருன்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்காக வெயிட் பண்ணுறோம். சில அதிகாரிகிட்ட மனு கொடுத்துட்டு வந்தால் 6 மாதம் 3 மாதம் வெயிட் பண்ணுறோம். சில நேரங்களில் அதில் வெக்கப்பட்டு போயிடுறோம். ஆனால் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறவங்க ஒரு இடத்துலையும் வெக்கப்பட்டு போல. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் சொல், எனக்கு காத்திருக்கிறவங்க சொல்லுங்க, எனக்கு காத்திருக்கிறவங்க. கர்த்தர் சொல்றாரு, எனக்கு காத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. பக்கத்துல சொல்ல, வெயிட் பண்ண கத்துக்குங்க. எப்பவுமே அவசரப்படாதீங்க. அவசரம் ஆசீர்வாதத்துக்கு தடை. பக்கத்துல சொல்லுங்க, அவசரம் ஆசீர்வாதத்துக்கு தடை. ஆதாம் ஏவாள் குறித்து பார்க்குறோம். அவசரப்பட்டாங்க, சாத்தான் வார்த்திக்கிட்டாங்க, அவசரப்பட்டாங்க. இதை சாப்பிட்டால் நீ தேவர்களை போல மாறுவ. நிறைய வார்த்தை கேட்ட உடனே அவசரப்பட்ட. கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவங்க பார்த்துருக்கலாம். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம
பக்கம் வெயில், இன்னொரு பக்கம் நம்ம. இது ரெண்டும் சேரும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கே சொல்லுங்க வாய் திறந்து, கையில் என்ன கிடைக்குதோ தூக்கி அடிச்சிடுறோம். கையில் என்ன கிடைக்குதோ தூக்கி போட்டுடுறோம். ஸ்தோத்திரம். அவசரப்படக்கூடாது. பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் வெயிட் பண்ணுறேன்ப்பா உங்கள் சமூகத்தில். நான் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் ஜபத்தில் நடத்துகிறேன். நான் எல்லாத்துக்கும் ஜபத்தில் கர்த்தர் சமூகத்தில் சொல்கிறேன். அவர் என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். நீங்கள் மனுஷனை நம்பிக்கொண்டோ, மனுஷ வார்த்தையை நம்பிக்கொண்டோ உட்கார்ந்துன்னு இருந்தீங்கன்னா மாதம் இல்லை, சாகிற வரைக்கும் வெட்கப்பட்டுக்கினே தான் உட்காரணும். ஆனால் கர்த்தர் சமூகத்தில் போய் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம் உட்காருங்க. தினமும் 1 மணி நேரம் போய் உட்காருங்க. அவர் ஒரு இடத்துலையும் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். உனக்கு சொல்லி கொடுப்பார். பிள்ளைய, மகனே நீ அங்கே போகாத, மகளே நீ அங்கே போகாத. காரணம், அவர் கர்த்தர். அவருக்கு காத்திருக்கிறவர்களை ஒரு இடத்துல என்ன பண்ண மாட்டார்? வெட்கப்படுத்த விட மாட்டார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவது நான் பார்க்குறோம், ஆண்டவர் எந்த கூட்டத்தோடு இடைப்படுகிறார். ரோமர் 9ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, இதோ இடத்திற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் என்ன செய்வதில்லை? வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, 10-11, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைகளை சீயோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. எல்லாம் ஒரே வசனத்தை தான் எழுதுறாங்க. மூன்றாவது யாரை குறித்து கர்த்தர் சொல்றாருன்னா, விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. இந்த காலையில் எத்தனை பேர் விசுவாசமாக உட்கார்ந்துருக்கிறீங்க? விசுவாசம் இல்லைன்னா வந்திருப்பீங்களா? ஆமே. விசுவாசம் இல்லாமல் இங்கே வந்து உட்கார்ந்துருப்பீங்களா? விசுவாசம் இல்லாதவங்கெல்லாம் வீட்டில் தூங்கின்னு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். வீட்டில் தூங்கி கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் விசுவாசம் இல்லை. ஆமே. இந்த மாதம் இந்த 31 நாளும் நம்ம குடும்பத்தை நடத்தணுமே. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தானே நமக்கு, அவர் தானே நமக்கு பலன் கொடுக்கணும். ஆண்டவர் தானே நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். அல்லேலூயா. 1ஆம் தேதி காலையில் ஆராதனைக்கு வர்றவங்களுக்கு ஒரு 5000 ஆண்டவர் அப்போவே கையில் கொடுத்தாருன்னா யாராவது தூங்குவோம்? யாராவது தூங்குவீங்க? ஆராதனையை விட அதிகமான ஜனம் உட்கார்ந்துருக்கும், நிறைஞ்சு இருக்கும். எதுக்காக? கொடுக்க போகிற, சொல்லுங்க வாய் திறந்து, 5000 ரூபாய். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதை காட்டில விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் தராருங்க. ஆமேனே சொல்ல மாட்டீங்களே? விசுவாசம் இருக்கணுங்க. கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல், சொல்லுங்க சத்தமாக, காணாமல் விசுவாசிக்கிறவன் விசுவாசிங்க. இந்த மாதம் கர்த்தர் நிச்சயம் என்னை வெட்கப்படுத்தாம என்னையும் என் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்துவாருங்க. நீங்கள் நம்புங்க, விசுவாசமாக இருங்க, வார்த்தை மேலே நம்பிக்கை வைங்க. கர்த்தர் இந்த மாதம் என்னை நோய் நொடி இல்லாமல் சுகமாக வைப்பார். ஹல்லேலூயா. ஒரு ஜபத்தில் என்னை நான் போகாமல் இருக்க மாட்டேன். கர்த்தர் எப்படியாவது என்னை கொண்டு போய் உட்கார வைப்பார். ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே பெறக்கட்டும். விசுவாசத்தை குறித்து நிறைய நம்ம கேட்குறோம். அதை தான் இங்கே போட்டிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் என்ன அடைவதில்லை? சத்தமாக சொல்லுங்க, பக்கத்தில் கேளுங்க. ஏசப்பா மேலே விசுவாசமாக இருக்கிறீங்களா? அவர் என்னை நடத்துவாருங்க, அவர் செய்வாருங்க. பாருங்க, ஒருத்தர் வந்து உங்ககிட்ட மழை போல ஒரு பிரச்சனையை பேசினா கூட நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் பேசணும். அதான் விசுவாசம். அல்லேலூயா. ஒரு சிஎம், ஒரு பிரதமர்கிட்ட போயிட்டு ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு தலைக்கு போகிற ஒரு பெரிய காரியம், ஒரு லேண்டு பிரச்சனையே பேசுகிறீங்கன்னா அது அவங்களுக்கு பெரிய விஷயமே. சொல்லுங்க வாய் திறந்து. ஏன்னா அரசாங்கமே அவங்க தான். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே நடக்கும். வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவர், பூமி அது நிறைவும் யாருக்குரியது? சொல்லுங்க வாய் திறந்து. நம் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை.
வேதம் சொல்லுகிறது, யோவான் ஸ்நானகன் சொல்றார், வைராக்கியம் கொண்டு என் தேவன் இந்த கல்லில் ஆபிரகாமுக்கு சந்ததியை உண்டு பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். ராமேன் சொல்லுங்களேன். அதாங்க விசுவாசமான வார்த்தை. மற்றவங்க யோசித்துன்னு இருப்பான், இதில் எப்படா ஒரு சந்ததி வரும்? ஆனால் பைபிள் படித்த உனக்கு எனக்கு தான் வரும். மண்ணில் மனிதனை உண்டாக்க வல்லவர்னா கல்லில் உயிரை கொடுக்க அவர் ஜீவனுள்ளவர். கைகளை உயர் தலையிலேயே சொல்லுங்களேன். அப்போ விசுவாசிக்கணும். விசுவாசமான வார்த்தையை என்ன பண்ணும்? ஒருவேளை எக்ஸாம் எப்படி எழுதிட்டு உட்காந்துருக்குறாங்கன்னு தெரியாது, ஆனால் விசுவாசமாக பேசணும். என்னை கர்த்தர் வெக்கப்படுத்த விட மாட்டார், கர்த்தர் என்னை வெக்கப்படுத்த விட மாட்டார். இதெல்லாம் எனக்கு 10வது எழுதும் போது எனக்கு தெரிஞ்சிருந்தா அப்போவே முட்டிக்காலில் நின்றுட்டுருப்பேன் நான். ஆமென். ஆமாம், ஹல்லேலூயா. 84 கூட பரவாயில்ல தான், ஏன்னா அது நிறைய இடத்துல ரீச் ஆகின்னு இருக்குது. 84 மார்க்கு தோத்துறோம். ஹல்லேலூயா. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்க அந்த மார்க் என்ன பண்ணக்கூடாது? சோத்திரம். நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல வேலைகள், நல்ல வருமானங்கள் நிச்சயம் கர்த்தர் தருவார். ஆமெனே. வரலைங்களா? ரோமர் 10:11 வாஸ்தவம் பாருங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன், சொல்லுங்க, உங்களை பார்த்து கேட்பாங்க, எப்படிங்க நீங்கள் மட்டும் சந்தோஷமாக 31 நாளும் சந்தோஷமாக எப்படி ஒரு வருமானத்தில் போகுது? அதாங்க நான் அவர் மேலே வச்ச விசுவாசம். ஹல்லேலூயா. ஆமாம், 1ஆம் தேதி சம்பளம் வந்தவொடனே 5ஆம் தேதி காலி. இப்போ அப்போல்லாம் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கும், கொஞ்சம் 15 வரைக்கும் இருக்கும். இப்போல்லாம் 5ஆம் தேதியா சிலருக்கு சம்பளம் வாங்கி வெளியே வந்த உடனே சம்பளம் அவன் பிடிச்சிடுறான். பாதி சம்பளத்தை ஏமை அது இதுன்னு என்ன பண்ணிடுறான், நம்மளை கேட்காம டக்கு டக்குன்னு எடுத்துடுறான். 2ஆம் தேதி எடுத்துடுறான், 3ஆம் தேதி எடுத்துடுறான். நம்ம அப்படி அப்படி வந்துதான் வண்டி தான் பார்க்குறோம் மெசேஜ். ஹல்லேலூயா. ஆமாம், இதில் வேற பாதி கவர்மெண்ட் எடுத்துடுறான். ஒன்வேல போயிட்டான், ஹெல்மெட் போடாமல் போயிட்டான் அப்படின்னு அவன் 500 1000 அவன் எடுத்துக்கிறான் பாதி காசை. ஹல்லேலூயா. எப்படி நடக்கட்டும், எது நடக்கட்டும், கர்த்தர் மேலே விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க. என்ன நடந்தாலும் கர்த்தர் என் குடும்பத்தை நடத்துவார், என்ன நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் அவர் மேலே விசுவாசமாக வாழணும். என்னதான் ஆனாலும் என் மீட்பர், அந்த வார்த்தையை சொல்லணும். இப்போவே முழங்கால் போடணும். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நாங்கள் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் காரியங்கள், ஸ்தோத்திரம். நீங்கள் வானத்தை பார்க்கணும், காற்றை காண மாட்டேன், மழையை வார்த்தையை முன்னாடி வச்சு ஜெபம் பண்ணணும், வார்த்தையை முன்னாடி வைக்கணும். இதெல்லாம் சொல்லியிருக்கிறீங்களப்பா என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை. இப்போ கூட காலையில் எழுந்தேன், 3 மணிக்கு எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து விட்டு எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், இந்த மாதத்துக்குரிய எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்கப்பா, என் பையனுக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுங்கப்பா. அதெல்லாம் ஒரு வார்த்தை கூட நான் கேட்கல. ஸ்தோத்திரம். விசுவாசம். ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் கிரியை செய்வார். கைகளை உயர்த்து ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த விசுவாசத்தை கடைப்பிடிங்க. என் தேவன் கல்லுக்குள்ள ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததியை உண்டு பண்ண வல்லவர்னா இல்லாதவைகளை இருக்கிறதை போல அடைக்க வல்லவர். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. முதலாவது யாரை குறித்து சொல்றாரு? மீட்டு கொண்டவர்கள். யார் வெக்கப்பட்டு போவதில்லை? மீட்கப்பட்ட ஜனம். 2வது காத்திருக்கிற கூட்டத்தை சொல்றாரு, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள். ஓகே. 3வது அவர் சொல்றாரு, இந்த ஆண்டவர் மேல ஸ்தோத்திரம், அவரிடத்தில் எவன் விசுவாசமா இருக்கிறானோ அவன் வெட்கப்படுவதில்லை. நான் விசுவாசமாக கர்த்தர்கிட்ட இருந்தேன்னா எங்கேயும் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். என் தலையை அவர் என்ன செய்கிறவர்? உயர்த்துறவர். கைகளை உயர்த்துவர். ஆமென். சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வார்த்தை சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு, இந்த மாதம் 5ஆம் மாதம் 1ஆம் தேதியில் தொடங்கிட்டேன், இப்போ போனவனையும் டிஃபன் சாப்பிட போகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த முதல் தேதி நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணுவீங்க? துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் சொல்லுங்களேன். ஒரு இடத்துல சொல்கிறாரு, 3 இடத்துல சொல்கிறாரு வெட்கப்படுவதில்லைன்னு. ஆனால் இங்கே கடைசியாக சொல்லி முடிக்கிறாரு, வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆமாம், முத்திரை போட்டார். வெட்கப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. அதாவது தரேன் 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 சொல்கிற வார்த்தைக்கும் இந்தான்னு கொடுத்த வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமாம், தரேன்னு சொல்லியிருக்கிறாருங்க, தரேன்னு சொல்லியிருக்கிறாருங்க.
தரேன்னு சொல்லியிருக்கிறாருங்க, இன்னும் கைக்கு வரலங்க. இப்போ கர்த்தர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், நீங்கள் வெட்கப்பட்டு கையில் கொடுத்துட்டாங்க. கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுங்க. அப்போ கடைசியாக நான் சொல்லி முடிக்கிற 4வது கூட்டத்தை சொல்றாரு, துதிக்கிறவர்கள். யாருங்க? என்ன செய்கிறவங்க சொல்லுங்க எல்லாரும். குளிக்கிறவங்க இல்லை, குதிக்கிறவங்க இல்லை. யாரு? யாரை துதிக்கிறவங்க சொல்லுங்க சத்தமா. கர்த்தரை துதிக்கிற கூட்டத்தை சொல்றாரு. ஆமென். அழகா சொல்றாரு பாரு, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக இந்த 4 மாதமும் அதிசயமாக நடத்தி வந்திருக்கிறார். அதாவது ஜனவரி மாதம் தொடங்கும் போது நீங்கள் ஸ்தோத்திரம் ஒன்றுமே இல்லாமல் துவங்கின நாள். ஆமே. ஆனால் இந்த 4வது மாதம் கால் வச்சு 4 மாதம் முடிஞ்சு 5வது மாதத்தில் கால் வச்சுருக்கிறீங்க. திரும்பி பாருங்க, உங்களை அதிசயமாக கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். ஆமே. அவர் சொல்றார், உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள். சொல்லுங்க வாய் திறந்து. ஒவ்வொரு நாளும் குறைவை பார்த்து நீங்கள் புலம்பக்கூடாது, நிறைவை பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும். அல்லேலூயா. நீங்கள் மட்டும் ஞானமுள்ள குடும்பமாக இருந்தீங்கன்னா, போன மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நேற்று 30ஆம் தேதி வரைக்கும் என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கிறீங்கன்னு நீங்கள் லிஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வருமானம் மிக குறைவு. ஆனால் செலவு பார்த்தீங்கன்னா எங்கே குட்டி போட்டு காசு வந்ததுன்னு தெரில. ஆனால் கர்த்தர் அதிசயமாக நடத்தியிருக்கிறார். இல்லையா? வரலையா? எத்தனை பேர் கணக்கு எடுப்பீங்க? ஒவ்வொரு நாளும் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறேன், பெட்ரோல் போட்டிருக்கிறேன், வண்டி ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறேன், வண்டி சர்வீஸ் விட்டுருக்கிறேன், ஸ்தோத்திரம், அரிசி இவ்வளோ, பருப்பு இவ்வளோ, கறி இத்தனை நாள். யோசித்து பாருங்கள், ஒரு மாதத்தில் எத்தனை நாள் மீன் சாப்பிட்ருப்பீங்க, எத்தனை நாள் கறி சாப்பிட்ருப்பீங்க. ஸ்தோத்திரம். ஆனால் வருமானம் எவ்வளோ? மிகவும். சொல்லுங்கள் வாய் திறந்து. வாடகை கட்டணும், ஸ்தோத்திரம், அதுக்கு இதுக்கு ஸ்தோத்திரம், தலைக்கு மேலே போயிடுச்சு பிரச்சனை. ஆனாலும் உங்களை அதிசயமாக கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். என்ன பிரச்சனை தெரியுமா? வண்ணாந்திரம், ஒன்றுமே இல்லாத இடம், தண்ணி இல்லை, சாப்பிட சாப்பாடு கூட இல்லை. ஆனால் வனாந்திரம் என்பது சாபம் நிறைந்த இடமா இருந்தாலும் அங்கே கர்த்தருடைய சத்தம் இருக்குதான். கைகளை உயர்த்தி அழிலே சொல்லுங்க. ஆமாம். அப்போது நம்ம வாழ்க்கையில் குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவு மத்தியில் கர்த்தர் இருக்கிறார். அதனால் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் அதிசயமாக நடத்துகிறார். எப்படி நடத்துகிறாரு? இதில் வேற 1008 கல்யாணம், நம்மளதே வருமானம் 10ல். இதில் வேற திடீர்னு மாமா வீடு வரும், திடீர்னு அத்தை வீடு வரும், நோட்டீஸு, தோத்திரம். இப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது கர்த்தர் இறங்கி கிரியை செய்திருப்பார். இதெல்லாம் நீங்கள் இந்த 4வது சொல்லி அனுப்புகிறேன். அடுத்த மாதம் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்கள். கொஞ்சம் சோர்ந்து போகாமல் உங்கள் செல்ஃபோனில் பக்கத்தில் டைப் பண்ணி வைங்க. பெட்ரோல் 500 ரூபாய்க்கு போட்ட, 200 ரூபாய்க்கு போட்ட, இந்த தேதியில் போட்ட, இப்படி போட்ட, இதை செய்த, இதை பண்ண எழுதி பாருங்களேன். உங்களை அதிசயமாக கர்த்தர் நடத்தி இருப்பார். நீங்கள் அதை பார்த்து பூரித்து நீங்களே முட்டிக்கால் போட்டு கர்த்தரை துதிப்பீங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் 5 மாதம் சொல்லலை, உங்கள் ஜீவன் பூமியில் இருக்கிற வரைக்கும் ஒரு இடங்களில் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். எல்லோரும் எழுந்திருக்கலாம். எல்லோரும் எழுந்திருந்து, ஏசப்பா எனக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றிப்பா. இன்றைக்கி உலகம் என்னுடைய கூட பிறந்தவங்க கூட ஸ்தோத்திரம், கணவன் மனைவி வெட்கப்படணும்னு நினைக்கிற காலம், மனைவி கணவன் வெட்கப்படணும் அப்படின்னு நினைக்கிற காலம், பெற்றோர் பிள்ளைங்க வெட்கப்படணும்னு நினைக்கிற காலம், பிள்ளைங்க பெற்றோர் வெட்கப்படணும்னு நினைக்கிற காலம், கூட பிறந்தவங்களை பார்த்து இவங்க வெட்கப்பட்டால் நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்கிற காலத்தில் உன் தலையை கர்த்தர் உயர்த்தி, ஹல்லேலூயா. எல்லார கரங்களை உயர்த்தி, ஏசப்பா உங்களுக்கு நான் காத்திருக்கிறேன், நீரே ஜீவன் உள்ள தேவன், தலையை உயர்த்துறவன், நாங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது, ஏன்னா நாங்கள் மீட்கப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. நாங்கள் காத்திருக்கிற கூட்டம். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றிப்பா. நாங்கள் விசுவாசிக்கிற கூட்டம். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று நாங்கள் விசுவாசித்திருக்கோம். நாங்கள் துதிக்கிற கூட்டம். ஒரு 5 நிமிஷம் கையை உயர்த்தி, ஹல்லேலூயா. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீ, உந்தன் நாமம்
உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே. துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ. உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ. கர்த்தாவே எழுந்தருளோ. உம்மை போலொரு தேவன் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போலொரு தெய்வமில்லை அப்பா, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோ. கையை தட்டி சத்தமா ஒன்றாக ஷபரதனா கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவரே உங்களை நாங்க துதிக்கிறோம். இந்த காலையில வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் வெட்கப்படக்கூடாது, வெட்கப்பட்டு போவதே இல்லை. இனி இவர்கள் முகம் சத்து போகல. கர்த்தர் இந்த பிள்ளைகள் தலையை உயர்த்துங்கப்பா. இந்த முதல் தேதி கால் வைத்த ஒவ்வொருவரும் மேல இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள ஒரு உயர்வை தாரும். யாரு வெட்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி உங்க பிள்ளைங்க தலைய உயர்த்தப்படட்டும். ஆமென். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோ. ஆமென். கனமும் மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோ. துதிக்கிறோ துதிக்கிறோ துதிக்கிறோம்.